சரி, இந்த முறை வளர்பிறையா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறனால, நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் வந்துட்டு என்ன மாதிரியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய எல்லா வகையான கோரிக்கையையும் நம்ம முன்னிறுத்தலாம். இப்போ நான் சொன்ன மாரி குழந்தை வர்றதுக்கா இருக்கலாம், திருமணம் கைகூடுறதுக்கா இருக்கலாம், இல்ல ஒரு புது வீடு கட்டுறதுக்கோ, இல்ல கட்டின வீடு பாதியா இருக்கிறத நம்ம புதுப்பிக்கிறதுக்கோ, நம்மளோட தொழில் வருமானம் பெருகிறதுக்கு, இந்த மாரி எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான கோரிக்கைகளை இந்த முறை முன்னிறுத்தணும். தவறியும் கூட நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரியான வேண்டுதல்களை வந்துட்டு இந்த முறை வளர்பிறையில முன்னிறுத்திராதீங்க. இப்போது திதி எப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா திதி வந்துட்டு நமக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கும் மாலை நேர பூஜை பண்ணுறதுக்கும் உகந்ததாக அமையும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மாறி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி பங்குனி 19 புதன்கிழமை காலையில் 7:46க்கு துவங்குது. மறுநாள் ஏப்ரல் 3ஆம் தேதி பங்குனி 20 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணிக்கே முடிவடைஞ்சிருது. அதனால் இப்போ புதன்கிழமையும் பார்த்திங்கன்னா அந்த நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியாது. 7:46க்கு தான் துவங்கும்.